அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சார். காலச்சக்கரம் நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டரியின் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உடல் உன்னுடன் நிகழ்வை இணைந்து வழங்க எங்களுக்கு உதவிய ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் பாஸ்கர் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து வழங்கி வரும் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கும், எங்களின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன், எனது செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன், பொருளாளர் ராமநாதன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், எனது சங்க உறுப்பினர்கள் மற்றும் தினம் இந்த பயிற்சியை நல்ல முறையில் சிறப்பாக வழங்கி வரும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பாரம்பரிய அரிசி வகைகளும் அதன் பயன்களும் பற்றி கூற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு பயிற்சியாளர் இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவருக்கும் எனது வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் சார். நானே படிச்சிருவா இல்ல ரவி வராங்களா? இல்ல வரல, நீங்களே படிச்சு. இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்கள் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் சக்தியில் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமசற்பல், தெளிவு குருவின் திருமாத்தை கேட்டால், தெளிவு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆழ்த்து
சின்ன முத்திரை ஓ. ஆதி முத்திரை யூ. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் தொடர் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகள். கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கிக்கிட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4. 1 2 3 4. அப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 left leg, 2 3 4 5 6. ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு கொடுங்க. அப்படியே நின்று அணைந்து வரோம். இடத்துல கை வச்சுக்கங்க. நல்லா ரவுண்டா பட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட் சைடு. 1 2 3. மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் 1 2 3. left hand 1 2 3. 1 2 3. 1 2 3. முன்னாடி வச்சுக்கிறோம். அடுத்து ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4. நன்றாக மூச்சு விடுங்க. கை நீட்டிக்கிறோம். விரல்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. பண்ணிக்கிறோம்னா ரொம்ப சுத்திக்கிறோம். கைகள் மடக்கிட்டு வாய்ப்பு இடத்துல கை வச்சுட்டு நல்லா up மேல பண்ணி down கீழே டச் பண்ணி up down up down ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப்படியே ரைட் லெஃப்ட் ரைட்
left, right, left. பத்து திறன் பயிற்சி. முதல் இரண்டாவது நிலை, மூன்றாவது, நான்காவது. ஏழு பொசிஷன்ல நம்ம பெண்ட் ஆகிக்கிறோம். நீங்கள் 10 நல்லா முடிவீங்க. ரைட் சைட் அப்படின்னா தலையிலிருந்து வருது. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட் லெக் வச்சுட்டு லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு தலையிலிருந்து வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நினைச்சுங்க நான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிப் ஆகுது 10. நன்றாக முயற்சி தொடரும். அடுத்து கோணாசனம். கைகள் மேல வச்சுட்டு 2 கை கோர்த்து வச்சுக்கணும். ரைட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. சொல்லுங்க. லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. போயிட்டு நன்றாக மூச்சு விடுங்க. திரிகோணாசனம் அழகாக வச்சுக்கணும். இரண்டாவது நீங்கள் நேரம் வைக்கிறீங்க. மூன்றாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா நேரம் வருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Left hand right hand. 1 2 3 4 5 6 7 8 9 10. சொல்றேங்க. அப்படியே ரைட் சைடு ராஜகம்பீராசனம். ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன் மாட்டி மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போயிட்டு நல்லா முடிச்சுடுறோம். லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மட்டும் அவ்வளோ மட்டும் தான் பிடிக்கும். கைகள் வச்சு கைகள் போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10.
Hold. நன்றாக முடிச்சுடுங்க. நமக்கு நினைக்கின்றோம். கால ஸ்டேட் ஆயிருக்கீங்க. வக்கராசனம் ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிருங்க, ரைட் ஹேண்ட் பின்னாடி வைங்க. நல்லா பின்னாடி தட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Good. நல்லா முடிச்சதோட அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருக்கோம். பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட் நல்லா எவ்வளவு திரும்ப முடியுமோ திரும்புவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 40. நன்றாக முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா படுத்துங்க. நல்லா முடிச்சுக்கோங்க. விரல்களை நன்றாக மடக்கிடுங்க. டால் 10 விரல்களை நல்லா மடக்கிறோம். கால் விரலையும் நல்லா மடக்கிறோம். கைகளையும் மடக்கிறோம். கண்கள் மடக்கிறோம். துரு சொன்னா 3 மறுபடி மடக்கு. 4 செய்யாது. 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா முடிச்சு விடுங்க. உடல் இணக்கமா வச்சுக்கோங்க. அடுத்து அர்த்த சக்கராசனம். நல்லா மடக்கிறோம். நல்லா குறிக்கால் நல்லா அழுத்தமா கீழே வச்சுக்கிறோம். கைகளை தரையில நல்லா அழுத்தமா வைக்கணும். இல்லைன்னா கால் பெருங்காலை நல்லா இருக்க மேல கொடுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ மனதில் வைக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. கால ஸ்ட்ரைட்டா மூச்சு விட்டுருங்க. முக்தாசனம். 2 காலை மடக்கி அப்படியே தலை வச்சு கை கோர்த்து பிடிச்சுக்கணும். அப்படி கை கோர்த்து பிடிச்சு தலை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பாதத்தை பிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து தொட்டிலாசனம். காலம் மடக்கி பேரவர்களை பிடிச்சிக்கணும். நல்லா பேரவர்களை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே காலை கொஞ்சமா மேல கொண்டு போங்க. தலை மேல கொண்டு போங்க. தலை எந்த அளவுக்கு மேல கொண்டு வரீங்களோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே குப்புறப்படுத்த நாளைக்கு இருப்போம். கால அகலமா வச்சுக்கணும். தாடையை கையில் கை மேல வச்சுங்க. உடல் நல்லா இறக்கமா வச்சுங்க. மூச்சு இருக்கும்போது வயிறு நல்லா பெருசாகி அப்படியே வயிறுல நம்ம சுருக்கி காட்ட வைக்கணும். அப்படியே சோழ வச்சு காலை சேர்த்து வைங்க. அப்படியே வச்சுக்கோங்க. வஜ்ராசனம் போட்டுரும் அல்லது சுகாசனம் சமணங்கால் போட்டு வந்துடும். சின்முத்திரை ஒன்றாக முடிச்சு கொடுங்க. பேரவர்களை வச்சுட்டு கபாலம் நல்லா காற்று மூச்சு கட்ட வெளியிடுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு நன்றாக மூச்சு நல்லா மூச்சு கவனிச்சு எடுத்து மெதுவாக மோதிரம் வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு நன்றாக மூச்செடுத்து மெதுவாக கொள்ளுங்க. நல்லா மூச்சு காட்டையே கவனிங்க. கால் வலிச்சதுன்னா சுகாசனத்துல போட்டுக்கலாம். வஜ்ராசனம் ரொம்ப நேரம் கொண்டுட்டா கால் வலிக்கும். சுகாசனத்துல போட்டுக்கலாம். பேரவர்களை வச்சுட்டு பஸ்திரியா நல்லா உள்ள மூச்சு இழுத்து விடணும். 1, 2, 3,
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. அடுத்து மோதிரம் வச்சுக்கோ. ரைட் சைடு நல்லா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா அற்புதமா நன்றாக மூச்சு எடுத்துட்டீங்க. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் நம்ம வெளியேற்றியாச்சு. நம்ம சுவாச உறுப்புகள் முழுவதும் நன்றாக தூய்மை அடைந்துள்ளது. முழுமையான உயிர் காற்று நுரையீரல் முழுவதும் நல்ல சுவாசம் பெற்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் உயிர் காற்றை எடுத்து வரவச் செய்து நம் உடல் முழுவதும் நல்ல சுறுசுறுப்படைந்து முழுமையான ஆரோக்கியம் அடைந்து நாம் ஓய்வு நிலையில் உள்ளோம். ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நம்முடைய முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. உச்சி முதல் தண்டு முடியும் வரை நேராக அமர்ந்து நீண்ட மூச்செடுத்து மெதுவாக வெளியிடும். ஏழாவது சக்கரம் சகசார சக்கரத்தின் மூலமாக பேரண்ட ஆற்றல் உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பற்றி கடந்து தூய்மை அடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே கால் நீட்டி ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை மூடி நல்லா முடிச்சுக்காதே கவனிங்க. உடல் நல்லா இணக்கமா வச்சுக்கிறோம். எந்த வித அசைவு இல்லாம மூச்சு காட்டையே கவனிங்க. நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் கிரி பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்து ஓய்வு நிலையில் நாம் அமைதியான சூழ்நிலையில் வாழ்வியல் கடமையாக்குவோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு கிடைத்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசானர் சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். நாம நிம்மதியா வாழணும்னா முதல்ல நமக்கு பிடிக்காதவங்களை திட்டுறதை நிறுத்தணுங்க. நம்ம ஏன் தெரியுமா நல்லா இல்ல, நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்ம கிட்ட யாராவது கெட்ட விஷயம் பண்ணியிருப்பாங்க, நம்ம பணத்தை திருடிட்டு போயிருப்பாங்க, நமக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சிருப்பாங்க. இவங்களை திட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல காரியம் பண்றவங்க எல்லாம் நல்லா இல்ல. அது ஏன் தெரியுமா?
கெட்ட காரியம் பண்றவங்க யாரையுமே திட்டுறதில்ல. நல்ல காரியம் பண்றவங்க எப்பவுமே முதல்ல திட்டிகிட்டே இருக்கிறோமா, அதாங்க நல்லா இல்ல. இப்ப ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிக்காதவங்க மேல கோபம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிஞ்சிரும். இங்க பாருங்க, யாராரு மேல எல்லாம் பிடிக்காம நிறைய கோபத்தை வச்சிருக்கிறீங்களோ, அடிக்கடி நினைக்கும் பொழுது அவங்களை திட்டுறீங்களோ, ஏசுறீங்களோ, இந்த மனசுல எப்பவுமே அந்த குப்பை இருக்குதா, அதாங்க உடம்பு நோயோடவே இருக்குது. நான் சொல்றது ஸ்கேன் ரிப்போர்ட்லயோ பிளட் டெஸ்ட்லயோ தெரியாது. ஓகே, நான் எனக்கு பிடிக்காதவங்களை எப்படி மனசுல இருந்து டெலீட் பண்ணி கிளீன் பண்ணி என் மனசு சுத்தமா வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நான் என்ன பண்ணுவேன், முதல்ல எனக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட எனக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, அவங்கதான் என்ன ஏமாத்துனாங்க, அவங்கதான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடிக்கிட்டு போனாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போறதே எனக்கு பிடிக்காதுங்க, முடியாதுங்க. அவங்க நினைச்சாவே கோவம் வரும், கையெல்லாம் நடுங்கும். இதாங்க ஒரு காமெடி. கெட்ட காரியம் பண்றவங்க எப்பவுமே ஹஹான்னு ஜாலியா இருக்கிறாங்க. நல்ல காரியம் பண்றவங்க எல்லாம் அவங்கள பார்க்கவே ஏன் தெரியுமா பிடிக்கல, ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது அழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். நான் தனியா வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவங்க போட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன். கண்ணை மூடி உட்காந்துட்டு வந்து பாருங்க, மெதுவா அந்த போட்டோவை பார்ப்பேன். போட்டோ பார்த்தோம்னா செம கோவம் வந்துடும். உடனே போட்டோவை மூடி வச்சுட்டு, எனக்கு கோவம் வந்துருச்சுல்ல, நல்லா கவனிங்க, கோபம் வரும் பொழுது மட்டும்தான் ஆள் மனம் திறக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பிடிக்காத முகத்தை பார்ப்பேன், செம டென்ஷன் ஆயிரும். அப்படியே போட்டோ திருப்பி வச்சுக்கிட்டு ஆள் மனத்தை திறந்துருச்சா, நானும் பண்ணுவேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் பலசாலி, நான் புத்திசாலி, நான் தைரியசாலி அப்படின்னு சொல்லி என்னை பத்தி நல்ல வார்த்தையெல்லாம் உள்ள போட்டு பேக் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு கோபம் இருக்கும், ஆனா 500 நல்ல விஷயம் போயிருமா, அந்த கோபம் காணாம போயிருங்க. இப்படி என்ன பண்ணுவேன், போட்டோவை பார்ப்பேன், கோவம் வரும், மூடி வச்சுட்டு நல்ல வார்த்தையா ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் அமைதியாகி நார்மல் வந்தோடனே மறுபடியும் போட்டோவை பார்ப்பேன், மறுபடியும் கோவம் வந்துடும், மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்ல விஷயமா நினைச்சிட்டே இருப்பேன். எப்ப போட்டோவை பார்த்து நமக்கு கோபமே வரலையோ, இங்க இருக்கிற கோபம் தீர்ந்து விட்டது என்ற அர்த்தம். உடனே நீங்க கேட்கலாம், அப்ப அதை மறந்து போச்சான்னு. மறக்கலிங்க, இங்கிருந்து இங்க வந்துருச்சு. புரியலையா? இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, தன்னுடைய பையன் 5 வருஷம் முன்னால வீட்டுல 5000 ரூபாய் திருடிட்டு போயிட்டான். 5 வருஷம் முன்னால. அப்ப எவ்வளவு கோபமா இருந்திருப்பாங்க, அப்படி நாய் அப்படின்னு. 5 வருஷம் கழிச்சு பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவாங்க, இந்த பையன் இருக்கான் இல்லையா, 5 வருஷம் முன்னால கமெண்ட்லயே 5000 திருடிட்டு போயிட்டான்னு ஜாலியா பேசுவாங்க. ஏன், இங்க இருக்கிறது இங்க வந்துருச்சு, இங்க என்ன அங்க என்ன. மனதில் இருப்பது புத்திக்கு வந்து விட்டால் டென்ஷன் ஆகாது. பாருங்க, ஒரு கோபம் புத்தியில் இருந்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, மனசுல இருந்தா டென்ஷன் ஆகுங்க. நான் என்ன தெரியுமா ஐடியா கொடுக்குறேன், மனதில் உள்ள கோபங்களை புத்திக்கு எப்படி கொண்டு வருது அப்படிங்கறதா இப்ப ஐடியா. அப்போ பிடிக்காதவங்க போட்டோவை பாருங்க, நல்ல வார்த்தையா ரெக்கார்ட் பண்ணுங்க. பிடிக்காதவங்க போட்டோ பாருங்க, நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. எப்ப பிடிக்காதவங்க போட்டோ பார்த்து உங்களுக்கு கோபமே வரலையோ, மனதில் உள்ள கோபம் புத்திக்கு வந்து விட்டது, நீங்கள் ஆரோக்கியம் அடைந்து விட்டீர்கள், உங்கள் மனம் தூய்மையாகப்பட்டது. இங்க பாருங்க, சில பேருக்கு போட்டோவை பார்த்தா வர கோபம் இருக்கு இல்லையா, அது தீர்ந்தாலும் அடுத்து ஆடியேட்டரி கோபம் இருக்கு. ஆமாங்க, நான் தெரியும் பண்ணுவேன், அவங்க பேசின ஆடியோ இருக்கு இல்லையா, அதை போட்டு கேட்பேன், செம டென்ஷன் ஆயிரும். உடனே என்ன பண்ணுவேன், நல்ல வார்த்தையில ரெக்கார்ட் பண்ணுவேன், மறுபடியும் ஆடியோ கேட்பேன், ரெக்கார்ட் பண்ணுவேங்க. என்னைக்கு அந்த ஆடியோவை கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபமே வரலையோ, ஆடியேட்டரி கோபம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விஷுவல் கோபம்னு ஒண்ணு இருக்குது. இந்த முகத்தை பார்த்தாலோ, அங்க அசைவை பார்த்தாலோ, அவங்க மூமெண்ட்டை பார்த்தாலும் கோபம் வருங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவனுடைய வீடியோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அப்புறம் நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் வீடியோ பார்த்து கோபமே வரலைங்க, அப்ப தீர்ந்து போச்சா. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கே போன் பண்ணுவாங்க, ஏங்க நான் சொல்றது பல பேருக்கு புரியாது, என்னைக்காவது வாழ்க்கையில கஷ்டப்படுங்க, கூடவே இருக்கிறவங்க குழி பறிச்சுட்டு உங்களுக்கு கடுப்பேத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல கோவம் வரும் பாருங்க. யார் மேல பாசம் வச்சிருக்கிறோமோ கோவம் வந்தா அடிக்கவும் முடியாதுங்க. எதிரிகளை தில்லா ஜெயிச்சிடலாம், ஆனா துரோகம் பண்ணவங்கள, கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்ற டெக்னிக் தாங்க ஃபாலோ பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரியாட்டி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுங்க. ஆமாங்க, இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்குங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போன் பண்ணேன். போன் பண்ணி அந்த பக்கம் அலோன்னு கட்டணும், டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே செல்போன் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன் நல்ல விஷயமெல்லாம். அப்புறம் போன் பண்ணா கோவம் இல்லைங்க, அப்புறம் பேசி கோவம் இல்லைங்க. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். ஆமாங்க, நான் மறுபடியும் சொல்றேன், கெட்ட காரியம் பண்றவங்கள நல்ல காரியம் பண்றவங்க வீட்டுக்கு போய் பாக்குறதுக்கு பயப்படுவாங்க. நான் வரமாட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு. அவர் தானே ஏமாத்தினாரு, நீங்க பயப்படுறீங்க, ரெக்கார்ட் இருக்கு. இப்படி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் அப்படிதான் கார்ல போய் என்ன பண்ணேன்,
டிரைவர்கிட்ட ஏய் காரை வந்து நீ ஸ்டார்டிங்லயே வச்சிரு, நான் திடீர்னு குடுன்னு ஓடி வருவேன், கார் எடுத்துட்டு ஓடணும்னு சொல்லி அந்த பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கதவை தட்டினேன். அவங்க வெளியே வந்து எங்க முகத்தை பார்த்தாங்க பாருங்க, செம டென்ஷன் ஆயிருச்சு. குடுன்னு ஓடி வந்து கார்ல வந்து உட்காந்து சீக்கிரம் வண்டிடுன்னு சொல்லி காரை கொஞ்சம் தூரம் வந்து நிறுத்தி நடு ரோட்ல உட்காந்து நான் ஆரோக்கியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. ஆமாங்க, நான் சொல்றது பல பேருக்கு காமெடியா இருக்கலாம். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஈரக்கொலைன்னு சொல்றாங்க இல்லையா, உள்ளுக்குள்ள எல்லாம் ஆடுங்க. ரொம்ப கோபம், ரொம்ப டென்ஷன் வந்தா உள்ளுக்குள்ள எல்லாம் ஆடுங்க, தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த மாதிரி நிலை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ போட்டோவை பாருங்க, நல்ல வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணுங்க. போட்டோவை பாருங்க, நல்ல வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ கேளுங்க, நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. வீடியோ கேளுங்க, நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்புறம் முடிஞ்சா போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேர்ல போங்க. நேர்லயும் போய் அவங்கள பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே கோபம் வரலன்னா இங்க இருக்கிற கோபம் அனைத்தும் இங்கு வந்து விட்டது. அதாவது மனதில் உள்ள கோபம் அனைத்தும் புத்திக்கு வந்து விட்டது. இப்ப என்ன ஆகும், நீங்க அமைதியின் சொரூபமாக மாறிவிடுவீர்கள், சாந்தியின் சொரூபமாக மாறிவிடுவீர்கள். அவர்கள் மேல் உள்ள அனைத்து கோபம் நீங்கிவிடும். இப்பொழுது நீங்க தில்லா போய் 4 வார்த்தை நீ ஏமாத்துறேன்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டீங்கன்னா மொத்தமா தீந்துரும். இல்ல அவங்க கிட்ட போய் எப்பா இப்படி பண்ணேன்னு கேட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே தீந்துருங்க. உண்மையிலேங்க நான் பேசுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பத்திக்குச்சின்னு ஒரு படம், ஆமா, அதுல ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், அவரு கழுத்துல கத்தி வச்சுட்டு பணம் தொட்டிட்டு போயிருவாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போய் கேட்பாரு, ஏப்பா எங்கிட்ட பணம் தந்தீங்களா கொடுங்கன்னு. அவங்க சிரிப்பாங்க, ஏதோ வந்துட்டாராட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. அவங்க வருத்தப்படுவாருங்க. ஹீரோ மறுபடியும் போய் அவங்கள அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வருவாருங்க. வாழ்க்கையில நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களை யாராவது ஏமாத்தும் பொழுது கோவம் வரும் பார்த்தீங்களா, அந்த கோவத்தை நான் சொல்ல டெக்னிக் மட்டுமே சரி செய்ய முடியும். செஞ்சு பாருங்க, மனம் நிம்மதியா இருக்கும், நாம் நிம்மதியாக வாழலாம். எனவே இது ஒரு அருமையான டெக்னிக். இதற்கு பெயர் ரங்க ராட்டின ரகசியம். ரங்க ராட்டின ரகசியம் செய்வோம், நம் மனதை தூய்மைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து நாம் பல சாதனைகள் செய்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு நல்லதொரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் நமக்கு சிறப்பு விருந்தினர் தொடர்ந்து கிட்டத்தட்ட நமக்கு நம்ம காலைச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு செய்திகளையும் இயற்கை சார்ந்து நமக்கு அற்புதமாக விளக்கி வரும் இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்று நம்முடன் இந்த காலைச்சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வில் இன்று முதலாக நம்முடன் இணைந்துள்ளார்கள். பல்வேறு வேலைப்பளு காரணமாக இந்த காலச்சக்கரத்தில் தொடர்ந்து அவர்களால் பயணிக்க முடியவில்லை. இப்பொழுது நமக்கு இனிவரும் காலங்களில் ஒரு அற்புதமான நிகழ்வை, அற்புதமான செய்திகளை, அதாவது தினம் நாம் பயன்படுத்தும் அரிசி வகைகள் இயற்கை வழி வேளாண்மையில் இன்று நம் நலிந்து போய்கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த இயற்கை வழி வேளாண்மையை சிறப்பாக காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட 1000 ரகங்களுக்கு மேல் இன்று பாதுகாத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பயிர்களையே நெல் ரகங்களையே பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்கிற அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1000 நெல் ரகங்களை பாதுகாத்து வைத்திருக்காங்க. அதனுடைய சேவைகள் வந்து பெரிய செயல்பாடுகள் வாய்ந்தது. ஏன்னா வந்து அந்த சேகரிக்கிற விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல வெளிநாடுகள்ல இருந்து சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி, பல ஸ்டேட்ல இருந்து பல கண்ட்ரில இருந்து அதெல்லாம் வாங்கி அதை சேமித்து இன்னைக்கு வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த என்னென்ன அரிசி ரகங்கள் நமக்கு இன்னைக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தருதோ அதையும் இன்னைக்கு பயிரிட்டு இன்னைக்கு நமக்கு தேவையான அனைத்து விதமான இயற்கை சம்பந்தமான அரிசிகளையும் இன்னைக்கு வந்து நமக்கு சந்தையில வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இயற்கை வழி வேளாண்மை நம்மாழ்வார் வழியில இன்னைக்கு வந்து நமக்கு காரைக்கால் பாஸ்கர் ஐயா வந்து சிறப்பான ஒரு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுடைய சேவை மேன்மேலும் வளர வேண்டும் என்று நினைத்து தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான பாரம்பரிய அரிசிகளும் அதனுடைய பயன்களும் என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளிக்க இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய காரைக்கால் ரோட்டரி சங்கம் இதுல என்ன இது தமிழ்நாடு முழுவதும் காலை சக்கரம் என்கக்கூடிய தலைப்புல சிறப்பாக கடந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல எனக்கு என்ன பெருமைன்னா, ஐயா ரொட்டேரியன் குணபாலன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அதே போன்று காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் என்பது எங்களுக்கு ஒரு கூடுதல் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு செய்தி. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய இயற்கை வழி வேளாண்மை மற்றும் பாரம்பரிய அரிசிகள், அதாவது மரபு அரிசிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இதுல நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நம்ம இதுல மீண்டும் இணைந்திருக்கோம். நிறைய இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், அதே போல அந்த இயற்கை வழி வேளாண்மை இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா நமக்கு இன்றைய சூழ்நிலையில அடிப்படையா என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோன்றத ஏன்னா புதிதாக நிறைய நண்பர்கள் இதுல பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்றத நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா சொன்னது போன்று இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட நெல் ரகங்களை நடவு பண்ணியிருக்கிறோம். இந்த நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்துச்சு. நெல் ரகங்கள்ல மட்டும் 2 லட்சத்துக்கு மேல இருந்தது. அதுல நவீன நெல் ரகங்கள், அதாவது ஒட்டு நெல் ரகங்கள்னு சொல்றோம் இல்லையா, ஒட்டு விதைகள், மரபணு மாற்றப்பட்டது அல்லது ஹைபிரிட்னு சொல்லுவோம். அது போல ஒட்டு போட்ட நெல் ரகங்கள் எப்போ உள்ள வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் அதிக விளைச்சல் போன்ற ஒரு அறியாமையின் காரணமாக, அறியாமை என்பதை விட எப்போதுமே நமக்கு நிறைய விளைச்சல் வரணும், நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம பழமையினுடைய முக்கியத்துவம் அறியாமல் அதை நம்முடைய முன்னோர்கள் 2 தலைமுறையாக நிறைய நெல் ரகங்களை கைவிட்டாங்க. கைவிட்டுட்டு ஒட்டுரகங்களை மட்டுமே பயிர் செய்ய ஆரம்பிச்சோம். அப்படி பயிர் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பகுதிக்கு ஒன்றாக ஒரு காரைக்கால் இருக்குன்னா, இந்த காரைக்காலுக்குன்னு ஒரு 25ல இருந்து 30 ரகம், பகுதிக்குன்னு 30 ரகம் இருக்கும். அப்படிப்பட்ட நெல் ரகங்களை எல்லாம் நம்ம கைவிட ஆரம்பிச்சோம். அப்படி கைவிட ஆரம்பிக்க 2 லட்சம் நெல் ரகங்களும் கிட்டத்தட்ட அழிந்தே போய்விட்டது. இன்று சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 5000லிருந்து 6000 ரகங்களுக்குள்ளாக தான் இன்று இருக்கு. 2 லட்சம் ரகங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 5000, 6000 ரகங்கள் தான் இருக்கு. அந்த ரகங்களும் பாத்தீங்கன்னாக்கா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு சில ரகங்கள் மட்டும்தான் பரவலா, அதுலயும் இப்ப குறிப்பா சொல்லணும்னா மாப்பள சம்பா, கருப்பு கவுனி போன்ற ரகங்கள் எல்லாம் நமக்கு பரிச்சயமாகி அது பரவலாக இருக்கு. ஆனா பெயர் அறியப்படாத பல ரகங்கள் ஒரு சில விவசாயிகள்கிட்ட மட்டுமே இருக்கு. அப்படிப்பட்ட நெல் ரகங்களை எல்லாம் நாம் மீட்டெடுத்து அதை ஒவ்வொரு ஆண்டும் நிலத்தில நடவு செய்து அதை பாதுகாக்கிற வேலையையும், அது போன்ற விதைகளை கேட்கக்கூடிய உழவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய வேலைகளையும் தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2016, 17ல தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுட்டு வந்தாலும், இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கிற விஷயத்தையும், அதை கைமாத்துற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 2016ல இருந்து துவங்கி இன்றைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 1000 ரகங்கள், இதுல பல்வேறுபட்ட சிறப்பு வாய்ந்த பல நெல் ரகங்கள் இருக்கு. அதை பற்றி ஒன்றொன்றாக நாம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிற போது நாம் பகிர்ந்து கொள்வோம். இன்று பாத்தீங்கன்னாக்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பாரம்பரிய நெல் ரகங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் என்ன பண்ணுது, ஏன் நம்ம இதை பயன்படுத்தணும், அன்றாடம் ஏன் இதை உணவுல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த பொதுவா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எல்லோருக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லது உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீரிழிவு நோய் என்பது அடிப்படையாக இருக்கு. ஏன் இந்த நீரிழிவு நோயை பத்தி நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா, இந்த நீரிழிவு நோய் வந்ததுனாலே மத்த எல்லா நோய்களுமே
வருவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும், அதே போன்று இந்த நீரிழிவு இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா கூட அதை தீர்க்கக்கூடியதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனாலயும், அதிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு நிறைய அரிசிகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னு சொன்னாலே, நம்ம அடிப்படையா சொல்லக்கூடிய அரிசிகள் வந்து இன்னைக்கு கருப்பு கவுனி. யார கேட்டாலும் இன்னைக்கு வந்து கருப்பு கவுனிய வந்து உடனடியா எடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இன்னைக்கு எல்லோர் கைகளுக்கும் வந்து இந்த கருப்பு கவுனி வந்திருக்கு. கூடுதலாக க க அப்படிப்பட்டவங்க என்ன செய்றாங்கன்னா, தொடர்ந்து அந்த கருப்பு கவுனியை மட்டுமே காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தா, அப்படி நிச்சயமா இல்ல. ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலே போதும். இரவுலயோ அல்லது காலையிலயோ நம்ம கருப்பு கவுனி வந்து கஞ்சா, அப்படிதான் பெரும்பாலும் கருப்பு கவுனி எடுத்துக்கொள்ளும்போது, கஞ்சாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அத சோறாக, சாதமாக வடித்து சாப்பிடுவது என்பது ரொம்ப ஒரு கடினமான பணியாக இருக்கும். வேலையா இருக்கும். அதனால அத அப்படி செய்வதை விட கஞ்சாகவே எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு வேளை எடுத்துக்கிட்டா போதும். மீதம் இருக்கக்கூடிய 3 வேளையுமே அரிசி உணவு எடுத்துக்கொள்ளும் நண்பர்கள் வந்து, காலையில பார்த்தீங்கன்னாக்க, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை இது போன்ற அரிசிகள். இன்னும் சொல்லப்போனா குறிப்பா கருடன் சம்பா. இந்த கருடன் சம்பா என்பது வந்து கொஞ்சம் கிடைப்பதற்கு கொஞ்சம் அரிதான ரகம் தான். அப்படி கிடைச்சதுன்னா, இந்த கருடன் சம்பா போன்ற ரகங்கள வந்து நம்ம காலையில எந்த மாதிரியான உணவாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இட்லி, தோசை, கஞ்சி, புட்டு, இடியாப்பம், ஆப்பம் போன்ற எந்த வடிவில வேணாலும் அந்த உணவ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறபோது, நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த நீரிழிவு நோயிலிருந்து வந்து முழுமையாக நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போன்று மதியம் மதிய உணவுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளை அரிசி உணவே சாப்பிடக்கூடாதா என்றால், நிச்சயமாக வெள்ளை அரிசிய வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பொதுவா வந்து வெள்ளை அரிசிகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ம் வெள்ளை அரிசிகள் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் சந்தைகளில் வந்து நமக்கு தீட்டப்பட்டு, அ பாலிஷ் செய்யப்பட்டு கொடுக்கிறதும், அதேபோல ஒட்டு ரக அரிசிகளும் தான் நமக்கு சந்தைகள்ல கிடைக்குது. அந்த ரக அந்த அரிசிகளை நம்ம வந்து புறக்கணித்து விட்டு, நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் அல்லது அரிசி ரகங்கள்னு சொல்லக்கூடிய தூயமல்லி, ஆத்துருக்கு செடி, கருடன் சம்பா, நீலஞ்சம்பா, சேலம் சன்னா போன்ற ரகங்கள வந்து நம்ம மதிய உணவுல எடுத்துக்கலாம். ஆத்திருக்கு செடி சம்பா போன்ற அரிசிகள வந்து நம்ம எடுத்துக்கலாம். சீரக சம்பா போன்ற அரிசிகள எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்போ, அது வந்து நமக்கு வந்து நீரிழிவு நோயிலிருந்து வந்து நம்மள முழுமையாக அ காக்கக்கூடிய அரிசிகளாக இருக்கும். ஏன் வந்து இத வந்து நீரிழிவு நோய வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுல வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரத்த குறியீடை நம்ம உணவ எடுத்துக்கிட்ட பிறகு, அது நம்ம உ செரிமானமாகி, அது நம்ம ரத்தத்துல எப்படி கலக்குது, எவ்வளவு வேகமா அது வந்து நம்ம ரத்தத்தோடு சேருது என்பது தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள், அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய அம் கருடன் சம்பா. அதுல வந்து இருக்கிறதிலேயே மிக குறைவான லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு இன்றைய நவீன ஆய்வுகளும் சொல்லுது. அதேபோல கருங்குருவை, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி போன்ற அரிசிகள் வந்து குறைந்த அ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடுகளை கொண்டதாக இருக்கிறதுனால, அதேபோன்று நிறைய நார்ச்சத்துக்கள் அதுல இருக்கிறதுனால, நம்ம தாராளமா இத எடுத்துக்கலாம். இந்த நீரிழிவு நோய்க்காக மட்டுமே இந்த அரிசிய நம்ம எடுத்துக்கிறப்போ, மத்த உடல் ஆரோக்கியமும் காக்கப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய அ சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால, நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, அதேபோல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாமே கூட இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து சரி செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால, ம் நார் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால, இந்த நோய்கள தீர்க்கிறதோட மட்டும் இல்லாம, நமக்கு உடலுக்கும் வலிமை தருது. அதனால வந்து நீரிழிவு நோய் மட்டும் தான் இல்ல, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான். இந்த பாரம்பரிய அரிசிகள வந்து நம்ம அ அடிப்படையில எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னாக்க, உடனடியாக நம்ம உடலுக்கு வந்து சத்து கிடைக்குது. அந்த சத்து கிடைக்கிறப்ப உடல் பலகீனம் என்பது குறைந்து, உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரித்து, உடல் வந்து பலம் பெற துவங்குது. அதே நேரத்தில நோய வந்து எளிதாக தீர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் அது அமையுது. அதேபோல அ மதிய உணவுல இந்த தூய மல்லி, தூய மல்லியும் ஒரு சிறந்த அ நீரிழிவு நோய்க்கான ஒரு அரிசி. அதேபோன்று கருடன் சம்பா,
மணிச்சம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மணிசம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசி. அந்த அரிசியெல்லாம் எல்லா அரிசியை பத்தியுமே பாத்தீங்கன்னா அகத்தியர் குணப்பாடத்துல வந்து எந்தெந்த அரிசிக்கு என்ன மாதிரியான நன்மை என்று சொல்லிக்கொண்டே வரும்போது மணிச்சம்பா என்று சொல்லக்கூடிய அரிசி வரும்போது மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்பா. மெல்ல பசியளிக்கும் என்றால் மெதுவாக அது வந்து செரிமானமாகி மெதுவாக நம்ம ரத்தத்துல அது சேர்றதுனால மெல்ல பசி அளிக்கும். நீங்க காலையில ஒரு உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியா உங்களுக்கு பசி வராது. மதியம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நீண்ட நேரம் அந்த பசியை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். அதனாலதான் நல்ல பசி அளிக்கும் நல்ல மணிச்சம்பா என்று சொல்லியிருக்காரு. அது போன்ற பல்வேறு அரிசிகள் நம்மகிட்ட இருக்கு. அதே சீரக சம்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகத்தியர் சொல்றப்ப உண்ட உடனே பசியும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. உண்ட உடனே பசி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்காவது செரிமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க சீரக சம்பா புழுங்கல் அரிசியை வந்து எடுத்துக்கலாம். வயிறு புண்ணு இருக்கிறவங்க, வாயு தொல்லை இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து உண்ட உடனே பசியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சாப்பிட்டுட்டு எந்திரிச்ச உடனே உங்களுக்கு பசியை மீண்டும் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக அது செரிமானமாகிவிடும். அதனாலதான் உண்ட உடனே பசியும் உண்டாகும். பொய்யளவே நான் பொய் சொல்லல, இது உண்மைன்றாரு. அதே போல நம்மளும் அதை சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து பசி ஒன்று உண்டாகும். அது போன்று அற்புதமான அரிசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மரபு அரிசிகள்ல நம்ம நாட்டுல இருக்கு. அதே போன்று இரவுல வந்து தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போன்ற கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம கஞ்சாக எடுத்துக்கொள்ளலாம். அது பாத்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு வந்து தீர்வாக இருக்கு. நீரிழிவு நோய் அல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணும். இதய கோளாறுகள் எல்லா உடல்நல கோளாறுகளுக்கும் ஒட்டுமொத்த ஒரு தீர்வாக அந்த அரிசி அமையறதுனாலதான் இன்று வந்து அந்த அளவுக்கு வந்து கருப்பு கவுனி வந்து மிகப்பெரிய ஒரு தேவையை வந்து உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தைகள்ல கருப்பு கவுனி கிடைக்கிறதே வந்து அரிதாக மாறி இருக்கிற அளவுக்கு அதனுடைய தேவை வந்து பெருகி போயிருக்கு. ஆனா வர ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி வந்து நிறைய பயிர் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா போன ஆண்டு அதுக்கு ஏற்பட்ட அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தேவையை கருதி இந்த ஆண்டு விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதுமே பாத்தீங்கன்னா பரவலாக நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதனால அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா அதனுடைய விலை வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாவே விலை போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஹோல்சேல்னு சொல்லக்கூடிய அந்த மொத்த வியாபாரத்துக்கு 200 ரூபாய் அளவுக்கு அந்த அரிசியை கேட்கிற அளவுக்கு அதனுடைய விலை என்பது உயர்ந்து போயிருக்கு. நிச்சயமா அடுத்த ஆண்டு அது வந்து ஒரு 100 ரூபாய் 120 ரூபாங்கிற அளவுக்கு மீண்டும் குறையக்கூடிய அளவுக்கு அதனுடைய விளைச்சல் என்பது தமிழ்நாடு முழுவதும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால வந்துட்டு இது போன்ற பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்தலாம். பொதுவாகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட நோயை எதையுமே நம்ம அடிப்படையா வச்சுக்காம நல்லா இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே கூட இந்த பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு அரிசிகளை கொடுக்கலாம். அதுக்கு ஏற்கனவே சொன்னது போல காலையில வந்து மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, கருப்பு கவுனி இது போன்ற அரிசிகளை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் நிறைய இருக்கு. பூங்கார், குள்ளக்கார், சோப்பு கவுனி, பால்குடா வாழை, இது போன்ற அரிசிகள்லாம் நிறைய இருக்கு. இந்த அரிசிகளை ஏதாவது ஒன்றை வந்து அல்லது எல்லா அரிசியும் கூட ஒவ்வொரு கிலோ வாங்கி மிக்ஸ் பண்ணி இட்லி தோசையா அல்லது கஞ்சா, புட்டா, இடியப்பாமா எப்படி வேணாம், அல்லது ஒரு ஹெல்த் மிக்ஸ். நாங்க தொடர்ந்து இதை இட்லி தோசையா எடுத்துக்க முடியல அப்படிங்கிறவங்க இது எல்லாத்தையுமே வந்து பல தானியங்களாக எடுத்து அதை வந்து வறுத்துட்டு ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காலையில டீ காஃபிக்கு பதிலாக அதை குடிச்சிட்டு வரலாம். அப்படி எல்லாம் உணவா எடுத்துக்கலாம். மற்றவர்கள் வந்து அதே போன்ற மதியம் வந்து இந்த தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி, தங்க சம்பா, சேலம் சன்னா, கருடன் சம்பா, சீரக சம்பா போன்ற அரிசிகளை எடுத்துக்கலாம். இரவு வந்து காலையில எடுத்துக்கிட்ட அதே அரிசிகளையே வேணாலும் எடுத்துக்கலாம். அல்லது கருப்பு கவுனியை மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரிசி வந்து ஒத்துக்கும். ஒரு சிலருக்கு 100ல் ஒருவருக்கு இந்த கருப்பு கவுனி கூட ஒத்துக்கொள்ளாத நிலை கூட இருக்கும். செரிமானத்துல பிரச்சனை இருக்கலாம், அல்லது மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம், அல்லது வேறு விதமான சில விஷயங்கள் கூட ஒவ்வாமை கூட அவர்களுக்கு அந்த அரிசியில ஏற்படலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா
அதுல இருக்கக்கூடிய அந்த நார் சத்துக்கள் தான் அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்துல சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது நாம் எளிமையான உணவுக்கு இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா, அரைத்தீட்டலாக செய்யக்கூடிய கருடன் சம்பா இது போன்ற அரிசிகளை வந்து மாற்று அரிசிகளை பயன்படுத்தலாம். அதனால ஒரு தடவை பயன்படுத்திட்டு கருப்பு கோணியை மட்டும் பயன்படுத்திட்டு நமக்கு ஒத்துக்கலை, பாரம்பரிய அரிசி ஒத்துக்கலைங்கிற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நூற்றுக்கணக்கான பேருக்கு பல பேருக்கு அந்த அரிசியை கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு தூய மல்லிகை கூட செரிமானத்துல சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா அதுவும் வந்து அதிகமான நார் சத்து உள்ளதுனால அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வத்துல முற்றிலுமாக தீட்டாத அரிசியை வந்து பயன்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. சார் அன்மியூட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்ப பண்ணீங்க சார். ஓகே. அது போன்று நம்முடைய இந்த பாரம்பரிய அரிசிகள் என்பது பல நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியது. அதனால நம்ம இந்த பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்திகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய புதிய நண்பர்கள் வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அதற்கு வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதை வந்து நான் பகிர்ந்து கொள்றேன். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்ல ஒவ்வொரு தனிப்பட்ட அரிசிகளையும் பற்றி பேசுவோம். அதே போன்று பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம், ஏன்னா நிறைய பெண்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு குறிப்பா மாதவிடாய் பிரச்சனைகள், அதே போல கர்ப்பம் தரிக்கிறதுல பிரச்சனை, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகள் என்று இருக்கு. அவர்களுக்கு வந்து எல்லோருமே வந்து பொதுவாக பூங்கார் என்று சொல்லக்கூடிய அரிசியை வந்து உணவுல ஒரு 3 வயது பெண் குழந்தையிலிருந்தே கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா அவர்களுக்கான ஒரு நலம் என்பது பாதுகாக்கப்படும். நிறைய மருந்துகள், மூலிகைகள் இருந்தாலும் கூட உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுக்கு இணங்க நாம இந்த நம்முடைய உணவுலேயே வந்து அதை மருந்தாக சேர்த்து கொள்ளும் போது ஒரு முழுமையான நன்மையை நம்ம உணர முடியும். இதை எப்படி நம்ம குறிப்பா உணர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு வயிறு புண் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் தீர்வு கண்டு விட முடியும். ஆனால் இந்த வயிறு புண் என்று ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அதற்கு பல மருந்துகளை சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு எளிதாக அந்த மருந்தை சரியான முறையில எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவது என்பது மிக சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம உணவாக வயிறுல எடுத்துக்கொள்ளும் போது அது ஒவ்வொரு முறையும் சென்று நம்ம வயிறுல வந்து செரிமானம் ஆகும்போது வயிறுல வந்து அசைவுகள் ஏற்படும் போது அங்க வந்து புண் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை வந்து என்ன மருந்து சாப்பிட்டாலும் அவ்வளவு சீக்கிரமா ஆற்றிவிட முடியாது. அப்போ இந்த உணவையே மருந்தாக சீரக சம்பா அரிசியவே நீங்க வயிறு முழுவதும் நிரப்பக்கூடிய அந்த அரிசியவே, அதுவும் குறிப்பா அந்த சீரக சம்பா புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறப்போ முழுமையாக அந்த நோய் வந்து 1-2 நாட்கள்லயே வந்து சரிப்படும். அதனாலதான் வந்து நம்முடைய உணவு முழுவதுமாக மருந்தாக, அது இந்த பூங்கார் அரிசி பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பூங்கார் அரிசி தொடர்ந்து எடுத்துக்கிற போது நம்ம பெண்களுக்கான உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வாக இருக்குது. அதே போன்று அந்த பூங்கார் அரிசி எடுத்துக்கொள்ளும் போது கருப்பு கவுனியையும் சற்று சேர்த்து எடுத்துக்கொள்வது
கூடுதல் சிறப்பானதாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல பெண்கள் நலம் என்று வரும்போது பல அரிசிகள் இருக்கு. ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். குறிப்பா நீலம் சம்பா, சூரக்குருவை, கல்லுண்டையான், குழிவெடிச்சான், இப்படி பல அரிசிகள் பிசினி, இப்படி பல அரிசிகள் நம்மகிட்ட நம்ம நாட்டுல இருந்திருக்கு, பயன்பாட்டுல இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் 70, 80 வயசு, 100 வயசு கூட நல்ல ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழ்ந்ததற்கு நம்முடைய உணவும் ஒரு காரணம் என்று சொல்லி என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த ஐயா திரு நண்பர் ரொட்டேரியன் குணபாலன் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம நிறைய செய்திகளை, அரிசிகள் சார்ந்த நிறைய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி சார். இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பா இன்னைக்கு பொதுவா இந்த அரிசி ரகங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தையில இருந்தாலும் அது எப்படி பயன்பாட்டுக்கு உள்ளது என்பதை பற்றி யாரும் தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்மாழ்வார் அந்த இயற்கை விவசாயி, இயற்கை நெல் ரகங்கள், அரிசி ரகங்களை பத்தி அற்புதமா விளக்கிட்டு போயிருக்காங்க. அதனுடைய வழிகள்ல இன்னைக்கு நம்ம காரைக்கால் பாஸ்கரையா கிட்டத்தட்ட 1000 ரகங்களுக்கு மேல் இன்னைக்கு பயிரிட்டு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கா. இன்னைக்கு காலைல கூட அவங்க சொன்ன விஷயங்கள் சார் நாளைக்கு பேசணும்னு சொன்னப்ப கூட நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசுறேன். நாங்க ஏன்னாக்கா காலையிலேயே நான் ஒரு 6 மணிக்கு விவசாயிகள் வர சொல்லிட்டேன், வயலுக்கு போயாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருந்தாலும் நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த விவசாயத்தை நோக்கி அவங்க செயல்பட்டுட்டு இருக்கிறது நமக்கு பெருமை வாய்ந்த நிகழ்வா இருக்குது. அதுக்கப்புறம் தான் சரி சார் நான் ஒரு மணி நேரம் லேட்டா வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நமக்காக அவங்க வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு இந்த நிகழ்வுல கலந்துட்டு நமக்கு சிறப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்று நமக்கு பல்வேறு செய்திகளை ஒரு துணுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா வரும் காலங்களில் அவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு ரகங்களை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் சிறப்பா நமக்கு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்று நமக்கு பாரம்பரிய அரிசி ரகங்களை பற்றி அதனுடைய பயன்பாடுகளை பற்றி சிறப்பாக ஒரு அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்து கொடுத்த காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி ஐயா. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா இன்னைக்கு பயன்படுத்துற அரிசி நிறைய இருக்கும். நீங்க உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். வணக்கம் ஐயா. நீங்களே அட்மிட் பண்ணிக்கங்க பாஸ்கர் சார். வீட்டுல வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நொய்யா சாப்பிடுறது எப்படி? வடிச்சு சாப்பிட்ற அரிசி விவரம் சொன்னா போதும். ஒரு அரிசியை வடிச்சுதான் சாப்பிடுறேன், ஒருத்தர் நொய்யா உடைச்சுதான் சாப்பிடணுன்றாங்க. அது எப்படி? எந்தெந்த அரிசிங்க ஐயா? எதை விளக்கம்? இல்ல நம்ம முழுசா வடிச்சு சாப்பாடு அரிசி இருக்குது இல்லைங்களா? அப்புறம் உடைச்சுதான் கஞ்சியா தான் குடிக்கணும், முழுசா சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. அது எந்த அரிசி அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எல்லா அரிசியுமே நம்ம வடிச்சு சாப்பிடலாம், அல்லது உடைச்சு நீங்க சொல்றது போல கஞ்சாகவும் சாப்பிடலாம். குறிப்பா ஏன் நம்ம உடைச்சு சாப்பிட சொல்றோம், குறிப்பா அந்த கருப்பு கவுனி, காட்டியான அரிசி எல்லாம் அப்படின்னா அது எல்லாமே தீட்டப்படாத அரிசிகளா, அது கைக்குத்தல் முறையிலேயே இருக்கும். அந்த கைக்குத்தல் முறையிலேயே இருக்கக்கூடிய அரிசிகளை தான், தீட்டப்படாத அரிசிகளை தான் நம்ம ஊற வைக்கணும். குறைஞ்சது கஞ்சி வைக்கிறதுக்கு கூட நம்ம ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு அதை உடைச்சி கஞ்சாக குடிக்கிறது நல்லது. அததான் குருணையாக்கிக்கணும். மற்றபடி நம்ம இந்த கருடன் சம்பா, ஆத்தூர் கிச்சடி, தூய மல்லி, தங்க சம்பா, சேலம் சன்னா, சீரக சம்பா போன்ற அரிசிகள் எல்லாமே நம்ம பெரும்பாலும் மதிய உணவுக்கு கொடுக்கறதுனால அதை எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே போல உடைக்க வேண்டிய அவசியம், அரிசி குருணையாக ஆக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அது அப்படியே நம்ம தேவைப்பட்டால் நன்றாக கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே வடிச்சு சாப்பிடலாம். இந்த தீட்டப்படாத அரிசிகள், அது கைக்குத்தல் அரிசின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சிவப்பு அரிசிகளா இருக்கும், கருப்பு கவுனி இது போன்ற அரிசிகள் எல்லாம் நம்ம உடைச்சு சாப்பிடுறது, ஊற வச்சு உடைச்சு எதுக்காகனா வேகணும், சீக்கிரமா வேகணுங்கிற ஒரு பர்பஸ் தான். அதையும் முழுமையாக சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு சீக்கிரமா வேகணுங்கிற ஒரே ரீசன் தான் அதை நம்ம உடைச்சு சாப்பிடுறது காரணம். நன்றி. யூடியூப்ல சொல்லி அதான் சரியா சந்திக்கிறோம். சரிங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
அதுக்கு ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா அந்த லோ குளுக்கோஸ்மா இண்டெக்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து நம்ம ம். சுகர் லெவலுக்காக அதுல அந்த அகத்தியர் பாடல்கள்ல அது எந்த அரிசிங்கய்யா சொல்லியிருக்காரு? இன்னொரு கேள்வி வந்து அது இப்போ வந்து ரூ. 200 விக்கிற அந்த அரிசிகள் வரக்கூடிய காலத்துல ரூ. 120 விக்கும். இன்னைக்கு பயிர் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிருந்தீங்க. அது ஆமா. வேற என்னென்ன அரிசிங்கய்யா விலை குறைய வாய்ப்பு இருக்கு? 2 கேள்விங்க. ஆம், அந்த மெல்ல மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்பா. அந்த அரிசிக்கு பேரு மணிச்சம்பா. மணிச்சம்பா. அது அத அது வந்து பரவலா இன்னைக்கு கிடைக்கிறதுல சில இருக்கு. ஒரு சிலர்ட்ட மட்டும் தான் இருக்கு. அது ஆ. கிடைக்காத பட்சத்துல அதுக்கு மாற்றாக நீங்க வந்து அ கருடன் சம்பா அரிசிய வந்து நம்ம எடுத்துக்கலாம். தூயமல்லி அரிசி எடுத்துக்கலாம். அல்லது காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகளையும் எடுத்துக்கலாம். அ அதுக்கு பேரு மணிச்சம்பா. அதே மணிச்சம்பா. போன்று அரிசிகள் வந்து கருப்பு கவுனி இப்போ அ மொத்த விலைக்கு வந்து ரூ. 200 அளவுக்கு வந்திருக்கிறதா தெரியுது. அ ஆமா. அந்த அரிசிய பார்த்தீங்கன்னா, வராண்டு வந்து விலை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்ற ஆண்டு போதிய மழை இல்லை. அதேபோல அந்த நெல்ல வந்து யாரும் நிறைய பயிரிடவும் இல்ல. இந்த 2 காரணங்கள்னால சென்ற ஆண்டு அது கொள்முதல் என்பது ரொம்ப கம்மியா இருந்தது தமிழ்நாடு முழுவதும். அதனால வந்துட்டு விலை உயர்வு இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு. ஜனவரிக்கு பிறகு ஏன்னா இந்த ஆண்டு வந்து அ போன ஆண்டு இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து இந்த வருஷம் விவசாயிகள் பரவலா விவசாயம் செஞ்சிருக்கிறதுனால, அடுத்த ஆண்டு நெறைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்த அரிசிகளை பொறுத்தளவுல இப்ப கிடைக்கக்கூடிய விலை என்பதே ஒரு சரியான விலை தான். மத்த எல்லா அரிசிகளுமே இன்னைக்கு சீரக சம்பாவா இருக்கட்டும், காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகள் வந்து ஒரு 100, 120, 90 இந்த மாரியான விலை நிலவரங்கள்ல கிடைச்சது அப்படின்னா, அது வந்து ஒரு நியாயமான விலை தான். ஏன்னா, இயற்கை வழி வேளாண்மை என்பது முழுக்க முழுக்க மனித உழைப்பை கொண்டு தயார் செய்ய வேண்டிய ஒரு வேலைகள் வந்து அதுல நெறைய இருக்கு. மனித உழைப்பு தான் வந்து நெறைய தேவை. அதனால வந்துட்டு நமக்கு மனித உழைப்பு என்று வரும்போது நெறைய சம்பளம், அது கூலி என்று சொல்லுவோம். அது வந்து நெறைய குடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டுரக விவசாயம் பரவலா செய்யக்கூடிய பகுதிகள்ல வந்து மிக எளிமையாக மாற்றி இருக்கிறாங்க. அந்த விவசாய முறைகளை வந்து ஒரு 2, 3, 4 சால உழவு பணிய செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நெல்ல வாங்கி விதைச்சுட்டு, நெல்லு முளைச்ச பிறகு அதுக்கு களைக்கொல்லி என்று ஒன்று இருக்கு. அத வாங்கி களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாத அளவுக்கு அந்த களைக்கொல்லி அடிச்சிருவாங்க. களைக்கொல்லி அடிச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அ ரசாயன உரங்களை வாங்கி அத மேல தெளிச்சுட்டா போதும். அந்த பயிரு நல்லா பயிராகி நன்றாக விளைந்து விடுகிறது. இயந்திரத்தை கொண்டு அறுத்து விடுகிறோம். அப்படிங்கிறபோது பணி வந்து இன்னைக்கு ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஆளே வரலங்கிற சூழ்நிலை கூட, அந்த பணிகள் வந்து ரொம்ப சுருங்கி வந்திருக்கு. இந்த மாரி பணிகள் எல்லாம் இல்லை என்று சொன்னா, இன்னைக்கு விவசாயமே இல்லைங்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு எளிமையாக அந்த பணிகள் வந்து சுருங்கி இருக்கு. ஆனா இயற்கை வழி வேளாண்மை அப்படி கிடையாது. நீங்க வந்து நேரடி விதைப்பு விதைச்சீங்கன்னா, நிச்சயமாக நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வந்து முதலில் நாற்று விட்டு, நடவு செய்து, அ அதுக்கப்புறம் அதுல இதெல்லாமே ஆட்களே தான் செய்யணும். அதேபோல களை எடுக்கணும். எந்திர நடவு வேணா செஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதனால நெறைய பேரு வந்து இன்னுமே இயற்கை வழி வேளாண்மை பாரம்பரிய நெல் ரகங்கள் நடும்போது, ஆட்களை கொண்டு தான் நட வேண்டிய அவசியம் இருக்கு. அதேபோல எவ்வளவு களைகள் இருந்தாலும் களைக்கொல்லி அடிக்க முடியாது. களைகளை வந்து கையால தான் பறிக்கணும். அப்படி கையால பறிக்கிறப்ப நெறைய ஆட்கள் களை நெறைய வந்துருச்சுன்னா, நெறைய ஆள் செலவாகும். அதேபோல இடுபொருள், அதாவது ரசாயன உரங்களெல்லாம் நம்ம எதுவுமே பயன்படுத்தாம, இப்ப எங்க வயல்லலாம் பார்த்தீங்கன்னா, 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை வழி வேளாண்மைங்கிறதுனால, எந்த இடுபொருளுமே குடுக்காம நாங்க அந்த பயிர வளர்க்குறோம். இயற்கையா கூட நாங்க இடுபொருள் குடுக்கறதில்ல. மிக அருமையாக பயிர் நேற்று கூட சென்று பார்க்கும்போது, மிக அருமையாக வந்து பயிர் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுபோல ஒரு முழு அனுபவமும், தெளிவும் இந்த இயற்கை வழி வேளாண்மையில கிடைக்கிற வரைக்கும் நெறைய பேர் வந்து அ நெறைய பொருட்செலவுல தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை பொருட்கள வந்து அதாவது குறிப்பா அந்த அரிசி ரகங்கள உற்பத்தி பண்றாங்க. அப்படிங்கிறப்போ, இந்த ரூ. 100 ரூ. 120 இல்ல கருப்பு கவுனி ரூ. 200 விக்குதுன்னா கூட, அதெல்லாம் நிச்சயமா நம்ம வந்து ஒரு நன்மை கிடைக்கிற போது, அந்த விலை குடுக்கறதுல நம்ம தயங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, நான் தொடர்ந்து இதுல இருந்து நேரடியா அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றதுனால, இத நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லிக்கிறேன். நன்றிங்க.
நன்றிங்க. உங்க உங்க விவசாயத்துக்கு நீங்க ஆற்றுகிற பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா பெருமாள் பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க. பெருமாளையா, வாய்ஸ் கிளியரா இல்ல. உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. கேக்குதுங்களா சார்? கேட்கலையே. எக்கோ சவுண்ட். கேட்கலங்க. வேற யாராவது பேசுங்க. வேற கேள்வி கேட்டு. அவங்க ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நான் எப்படி எல்லா அரிசியும் வந்து வறுத்து நீங்க கஞ்சியா வச்சு குடிச்சுக்கலாம்னு சொன்னீங்கங்க ஐயா. ஆமா. அது எப்படிங்க ஐயா? வறுக்கலாமா? வறுக்கிறது நல்லதா இல்ல வறுக்காம இருக்கிறது நல்லதா? எப்படிங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, நீங்க எல்லா அரிசியும் வறுத்த மிக்ஸ் பண்ணி அரிசி நீங்க ஒரு மக்களுக்கு. ஹெல்த் மிக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மட்டும் வறுக்கலாம். சரிங்க நீங்க ஐயா. காலை உணவுக்கு முன்போ அல்லது மாலை பொழுதுலையோ நீங்க அதை வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்கா ஹெல்த் மிக்ஸா நீங்க சாப்பிடணும் அப்படின்னா அப்ப மட்டும் சரிங்க நம்ம இந்த அரிசிகளை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா சரிங்க சலிச்சுட்டு வேற ஏதாவது அதுல ஒன்னு ரெண்டு நெல் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கை குத்தலுங்கிற முறைங்கிறதுனால நெல் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு சரிங்க. சரி. நன்றாக வறுத்துக்கலாம். ஒரு பொன்முறுவல்னு சொல்லுவாங்க. வானிலையில இட்டு நம்ம வறுக்கும் போது அதுல ஒரு சரிங்க மென்மையான ஒரு வாசனை ஏற்படும். அந்த அளவுக்கு சரிங்க வறுத்துட்டு அதை பொடி செஞ்சுக்கிறது நம்ம நல்லது. ஏன்னா இதுல வந்து கூடுதலாக நமக்கு சரிங்க. அதுல மனமும் ஒரு சுவையும் உண்டாகும் அப்படி வறுக்கிறப்போ. கண்டிப்பா. மற்றபடி நீங்க நார்மலா காலை உணவுல இல்ல இரவு உணவுல அதை கஞ்சா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வறுக்க தேவையில்ல. 2 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் சரிங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சரிங்க குருணை போல உடைச்சிட்டு அதை நீங்க கஞ்சா வச்சுக்கலாம். நன்றிங்கம்மா. சரிங்க சரிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஐயா சொல்ற மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ரகங்களையாவது மிக்சிங் அரிசி. ஆமாங்க ஐயா. அது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும். ஏன்னா இந்த க- க- கடைசி வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 600 வகையான அரிசிகள் வந்து அதுல கலந்திருக்கும். ஓகே. அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ரகம் 600 ரகம் ரைஸ் அரிசி வந்து கலந்து கூட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரிசியாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் மிக்ஸாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அரிசி ரகங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரிசியாவும் இருக்கு, ஹெல்த் மிக்ஸாவும் இருக்கு அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது மாதிரி கிடைக்கிறதே அரிசி ரகங்கள். நன்றி நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா இது மூங்கில் அரிசி வந்து மூட்டு வலி முழங்கால் வலிக்கு பயன்படுத்தலாங்களா? நிச்சயமா பயன்படுத்தலாங்க. அதுல நிறைய சுண்ணாம்பு சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி. அதனால அது ஆனா மூங்கில் அரிசி என்பது வனப்பகுதிகளில் மூங்கில் மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி. அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனா அதை முழு உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை வேறொரு அரிசி கூடையோ அல்லது சிறுதானியத்து கூடையோ வந்து குறிப்பா இந்த காட்டு யானம், நம்ம அரிசி பாரம்பரிய அரிசிகள்ல பாத்தீங்கன்னா இந்த காட்டு யானம், அதே போல அறுபதாங்குருவை போன்ற அரிசிகள் வந்து மூட்டு பகுதிகளை வந்து குறிப்பா எலும்புகளிலேயும் எலும்பு மஜ்ஜைகளிலேயும் வந்து எலும்புகள்ல வந்து காட்டு யானம் வேலை செய்யும், மஜ்ஜைகளில் வந்து 60ஆம் குருவை வந்து வேலை செய்யும். இந்த அரிசிகளோடு அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த மூங்கில் அரிசியை வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை உடைச்சி கஞ்சாக வச்சு சாப்பிடலாம் அல்லது ஹெல்த் மிக்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த மூங்கில் அரிசி என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விலை என்பது இருக்கு. 400 500 என்று சமயத்துல அது கிடைக்க கூட மாட்டுது. அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த அரிசி என்பதனால அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அது கூட வந்து நம்ம பாரம்பரிய அரிசிகள்ல காட்டு யானம், 60ஆம் குருவை அரிசிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது மிக சிறப்பானதாக இருக்கு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா.
ஜோலார்பேட்டை இந்த ஐயா சோலை ஆர்கானிக் ஸ்டோர். உங்ககிட்ட பேசியிருக்கேன் நான். சரிங்க. ஐயா, இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மையா நல்ல விஷயம்தான். இந்த கருப்பு கவனின்றது இந்த வருடம் ரொம்ப டிமாண்டா இருக்கு ஐயா. எங்கேயுமே கிடைக்கல. நான் அதிகபட்சமா ஒரு 180 தான் வித்திருக்கிறேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 250 மேல போயிட்டு இருக்கு. ஐயா சொன்னது போல, அதுவும் இங்க குறிப்பிட்ட இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 300 வரையிலும் விற்கிறாங்க. அது உண்மையாவே மக்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாவும் இருக்குது, ஒரு நெருடலாவும் இருக்குது. ஐயோ, இவ்வளவு விலைக்கு வாங்கி சாப்பிடணுமான்றது. இதுக்கு உள்ள முக்கிய காரணம் நானும் விசாரிச்ச வரையிலும் பாத்தீங்கன்னா சவுத்துல எல்லாம் இந்த கார்பரேட் எல்லாம் நுழைஞ்சு வாங்கிட்டு தான் சொல்றாங்க ஒரு சிலர். அது உண்மைங்களா? கார்பரேட் எல்லாம் நுழைஞ்சு இந்த டன் கணக்குல வாங்கிட்டு போயிட்டாங்க விவசாயிகிட்ட நேரடியா. அதனால மக்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு அது கருத்து இருக்குது ஐயா. அது உங்களுடைய பார்வையில எப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். சென்ற ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி வந்து ஒரு மூட்டை 60 கிலோ மூட்டை 2000, 2400, 2200 அப்படிதான் போணுச்சு. ஆனா ஆமாங்க ஐயா. சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல சென்ற ஆண்டு போதிய மழை இல்லை. தென் பகுதிகள், அதுவும் குறிப்பா அந்த காவிரி டெல்டா பகுதிகள்லையும் கருப்பு கவுனிய பரவலா விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள்லையும் வந்து நிறைய பேர் தெளிச்சாங்க. நிறைய விவசாயிகள் வந்து தெளிச்சிருந்தாலும் கூட அது வந்து போதிய மழை பெஞ்சு முளைக்கல. ரெண்டாவது ஆமாங்க. முளைச்சிருந்தாலும் தொடர்ந்து அதுக்கு தண்ணீர் வைக்க முடியாம அது காஞ்சு போயிடுச்சு. அதனால விவசாயம் நடந்த பகுதியே வந்து குறைவு. அப்ப கண்டிப்பா அது வந்து டிமாண்ட் ஏற்படும் என்பதை வந்து பயன்படுத்திக்கிட்டு பெரிய அளவுல ஒரு மூட்டைய வந்து 4000 ரூபாய், 2000 ரூபாய் போகக்கூடிய மூட்டைய 2200 போகக்கூடிய மூட்டைய ஒரு 3500, 4000 ரூபாய் வரைக்கும் அரிசி வித்தா ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்கு அரிசி வித்தா என்ன லாபம் கிடைக்குமோ அதை நெல்லாகவே கொடுக்கிறப்போ வருடம் முழுவதும் வச்சுக்கொண்டு அரிசியாக கொடுத்த விவசாயிகள் உடனடியா அந்த நல்ல விலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு போட்டி ஏற்பட்டது. போட்டி ஏற்பட்டு அதை ஏன்னா எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன்லாம் வச்சு அந்த நெல்லை வாங்குற அளவுக்கு அந்த நெல்லோட தேவை அதிகமா இருந்தது. நீங்க சொல்ல